ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஊழல் ஒழிப்பை முன்வைத்து அரசியல் களம் கண்ட ஆம் ஆத்மி கட்சி 2013ஆம் ஆண்டில் முதல் முறையாக ஆட்சியை பிடித்தது. கெஜ்ரிவால் முதல்வரானார். 2015, 2020 தேர்தல்களில் அடுத்தடுத்து இமாலய வெற்றி பெற்று மீண்டும் கெஜ்ரிவால் முதல்வரானார். 2024ஆம் ஆண்டில் மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கெஜ்ரிவால் சிறைக்கு சென்ற பிறகு 2025ஆம் ஆண்டில் நடந்த டெல்லி சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி படுதோல்வியை சந்தித்தது. அன்று முதல் கெஜ்ரிவாலுக்கு எதிராக செயல்பட துவங்கினர் ராகவ் சத்தா, சுவாதி மாலிவால், ஹர்பஜன் சிங் உள்ளிட்ட ஆம் ஆத்மி எம்பிக்கள். கெஜ்ரிவால் வீட்டில் வைத்து தன்னை அவரது உதவியாளர் வயிற்றில் எட்டி உதைத்து தாக்கியதாக சுவாதி மாலிவால் சரமாரி குற்றம் சாட்டி 2024இல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார். மதுபான ஊழல் வழக்கில் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என கூறி சமீபத்தில் அவர்களை டெல்லி கோர்ட் விடுவித்து தீர்ப்பளித்தது. அப்போது ராகவ் சத்தா கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக எந்த கருத்தும் கூறவில்லை. இதனால் கெஜ்ரிவாலுக்கும் ராகவ் சத்தாவுக்கும் கருத்து வேறுபாடு அதிகரித்தது. ராஜ்யசபா துணைத் தலைவர் பொறுப்பில் இருந்து ராகவ் சத்தாவை நீக்கிவிட்டு புதிய துணைத் தலைவராக அசோக் மிட்டலை அறிவித்தார் கெஜ்ரிவால். இதனால் ஆம் ஆத்மி கட்சிக்குள் புதிய கோஷ்டியை உருவாக்கினார் ராகவ் சத்தா. அவருக்கு ஆதரவாக ஹர்பஜன் சிங் உள்ளிட்ட சில ராஜ்யசபா எம்பிக்கள் வந்தனர். கடந்த 3 வாரங்களாக ஆம் ஆத்மி கட்சிக்குள் பெரும் பிரச்சனை ஓடிய நிலையில் அந்த சண்டை இன்று பகிரங்கமாக வெளிச்சத்துக்கு வந்தது. ராகவ் சத்தா உள்ளிட்ட 7 ராஜ்யசபா எம்பிக்கள் இன்று ஆம் ஆத்மி கட்சிக்கு முழுக்கு போடுவதாக அறிவித்தனர். ஆம் ஆத்மி கட்சியின் ராஜ்யசபா துணைத் தலைவர் அசோக் மிட்டல், சுவாதி மாலிவால், ஹர்பஜன் சிங், சந்தீப் பதக், ராஜேந்தர் குப்தா, விக்ரம் சாஹ்னி ஆகியோர் சத்தாவுடன் சேர்ந்து ஆம் ஆத்மி கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர். என் இரத்தத்தையும் வியர்வையையும் சிந்தி நான் வளர்த்தெடுத்த கட்சி ஆம் ஆத்மி. என் இளமை காலத்தின் 15 ஆண்டுகளை ஆம் ஆத்மி கட்சிக்காக அர்ப்பணித்தேன். இன்று அதன் கொள்கைகள், கோட்பாடுகளில் இருந்து முற்றிலும் விலகி சென்றுவிட்டது. நாட்டு மக்களுக்காகவோ அல்லது தேசிய நலனுக்காகவோ ஆம் ஆத்மி செயல்படவில்லை. மாறாக கெஜ்ரிவால் போன்ற தனி நபர்களின் ஆதாயத்திற்காக செயல்பட துவங்கியிருக்கிறது. அதனால் கட்சியை விட்டு விலகுகிறோம் என ராகவ் சத்தா கூறினார். கடந்த சில ஆண்டாகவே தவறான கட்சியில் சரியான ஒரு நபர் இருப்பதாக பலர் என்னிடம் கூறினர். நானும் அதை பல தருணங்களில் உணர்ந்திருக்கிறேன். அதனால் இன்று நான் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகிறேன் என ராகவ் சத்தா கூறினார். जिस आम आदमी पार्टी को मैंने अपने खून और पसीने से सींचा और अपनी जवानी के 15 साल दिए, वो आम आदमी पार्टी आज पूरी तरीके से अपने सिद्धांतों से, अपने मूल्यों से, अपने कोर मॉरल और वैल्यूज से भटक चुकी है. और अब ये पार्टी देश के लिए नहीं, देश के हित के लिए नहीं, बल्कि अपने पर्सनल फायदे के लिए काम कर रही है. आप में से कई लोग पिछले कुछ सालों से मुझे ये कह भी रहे थे और मैं पर्सनली पिछले कुछ सालों से ये महसूस कर रहा था दैट आई एम द राइट मैन इन द रॉन्ग पार्टी. आई रिपीट, आई एम द राइट मैन इन द रॉन्ग पार्टी. इसलिए आज हम ये अनाउंस करते हैं, मैं ये अनाउंस करता हूं कि मैं आम आदमी पार्टी से दूर जा रहा हूं और जनता के पास जा रहा हूं. எம்பியோ எம்எல்ஏவோ கட்சி தாவினால் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் பதவி பறிபோகும். ஆனால் ஒரு கட்சியின் மொத்த எம்பி எம்எல்ஏக்களில் 3/2 பங்கினர் கட்சி மாறினால் பதவி பறிபோகாது. கட்சி மாறினாலும் அதே பதவியில் தொடர முடியும். ராஜ்யசபாவில் ஆம் ஆத்மிக்கு 10 எம்பிக்கள் உள்ளனர். இப்போது ராகவ் சத்தா உள்ளிட்ட 7 பேர் விலகியுள்ளனர். 3/2 பங்கினர் கட்சி மாறினால் பதவி பறிபோகாது என்ற இந்திய அரசியலமைப்பின் விதியை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சியில் 7 பேரும் இணைவோம் என ராகவ் சத்தா அறிவித்தார். பயங்கரவாதத்தை வேரோடு அகற்றுவது, இந்தியாவை உலகின் முன்னணி பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியாவை உயர்த்துவது போன்ற உயரிய நோக்கங்களுடன் பிரதமர் மோடி ஓய்வின்றி உழைத்து வருகிறார். அவரை மக்கள் 3 முறை பிரதமராக தேர்வு செய்து அவரது சேவையை அங்கீகரித்துள்ளனர். மோடி தலைமையின் கீழ் பணியாற்றுவதை நாங்கள் அனைவரும் பாக்கியமாக கருதுகிறோம் எனவும் சத்தா கூறினார்.
அதைத் தொடர்ந்து பாஜக தலைவர் நிதின் நபீன் முன்னிலையில் 7 பேரும் பாஜகவில் இணைந்தனர். கட்சி மாறிய 7 எம்பிக்களில் 6 பேர் பஞ்சாபில் இருந்து ராஜ்யசபா எம்பி ஆனவர்கள். சுவாதி மாலிவால் டெல்லியிலிருந்து எம்பி ஆனவர். ராகவ் சத்தா ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். அவர் மனைவி பிரபல நடிகை பரிணிதி சோப்ரா. ஹர்பஜன் சிங் முன்னாள் கிரிக்கெட் வீரர். சுவாதி டெல்லி மகளிர் ஆணைய முன்னாள் தலைவர். அசோக் மிட்டல், சந்தீப் பதக் இருவரும் கல்வியாளர்கள். ராஜேந்தர் குப்தா, விக்ரம் சாஹினி இருவரும் தொழிலதிபர்கள் ஆவர்.